ஏன் சிலர் சொல்றாங்க, ஒருவேளை நான் மீட்பை இழக்கக்கூடுமோ? நீங்க பரிசுத்த ஆவியை அனுபவிச்சீங்க, கடவுளோட வார்த்தையை ருசிச்சீங்க. ஆனா ஒரு சந்தேகம், மீட்பை நம்ம இழக்கிற வாய்ப்பு இருக்குன்னு கேள்வி வருதா? இன்னைக்கு இந்த கேள்விக்கவே நம்ம வீடியோ. ஸ்டே டியூன்ட் டில் தி எண்ட். உண்மையான விளக்கம் நம்ம வாழ்நாளையே மாற்றும். எபிரேயர்கள் 6:4 முதல் 6 வரை பைபிள் வசனம் ரொம்ப டீப்பான ஒரு விஷயம் பேசுறது. அதுல சொல்லுது, ஒருவேளை நம்ம மீட்பை இழக்கிறோமான்னு கேட்கிற மாதிரி தான். ஆனா அதாவது நம்ம மீட்பை இழக்கிறதா இல்லையா? இது 2 பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. முதல் விளக்கம், இவர் உண்மையிலேயே மீட்புக்குள்ளவங்களா? இது சிலர் நம்புற எக்ஸ்பிளனேஷன். இந்த வசனம் நம்ம கிறிஸ்டியன்ஸ் பத்தி இல்ல, ஆனா மெய்யான விசுவாசம் இல்லாம ஜீசஸை இன்டெலெக்சுவலி மட்டும் புரிஞ்சவங்க பத்தி தான். இவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், லைட்டுக்கு இடைக்கிறது சல்வேஷனுக்காக இல்ல, அக்கௌண்டபிலிட்டிக்காக. அதாவது நம்ம விசுவாசத்துல முழுமையா வரலனா அது நம்மையே தண்டிக்கிறது. நான் நம்ம விசுவாசம் உண்மையானதா இல்லையா என்ற கேள்விக்கு நான் தான் தானம் செய்து விடுகிறேன். ஜென்யூன் ஹார்ட்டோட ஜீசஸை ஃபாலோ பண்ணுங்க. 2ஆம் தமிழ் வசனம். இந்த வசனத்துல டாஸ்ட் தி ஹீவன்லி கிஃப்ட்னு சொல்லுது. இதன் அர்த்தம் ஜீசஸ் நமக்காக மரணம் அடைந்தார் என்பதை மட்டும் அறிவது. ஆனா அது நம்ம வாழ்க்கையில மாற்றமா வந்துச்சா? ஜீசஸ் டெத் டேஸ்ட் பண்ணாரு, அதே மாதிரி இவங்க ஒரு சின்ன அனுபவம் தான் டேஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு சேவ்டுன்னு சொல்ல முடியாது. நீங்க வார்த்தையை கேட்குறீங்க, அனுபவிக்கிறீங்க, ஆனா சரண்டர் பண்ணிருக்கீங்களா? அதுதான் முக்கியம். ஃபாலிங் அவே, ரிஜெக்டிங் த ட்ரூத், இவங்க விசுவாசத்துக்கு வந்த மாதிரி தெரியும். ஆனா உண்மையில ஜீசஸை ஹோல் ஹார்ட்டடா ஒப்புக்கொள்ளல. அதனால தான் பைபிள் சொல்லுது, மீண்டும் மனம் திரும்ப முடியாது. ஏன்னா ஃபுல் நாலேஜோட, ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸோட ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ரீக்ரூசிஃபிக்ஷன் மாதிரி. ஒரு முறையும் ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. 2வது வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. 2வது எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஹைப்போதெட்டிக்கலா இருக்கலாம். ஒருவேளை விசுவாசம் உள்ளவரா இருந்தாலும் அவங்க தவறினான்னு ஒரு இஃப் கிளாஸ் மாதிரி. அவங்க தவறினா மீட்பு பாசிபிள் இல்லைன்னு சொல்லுது. ஆனா உண்மையில ஒரு ரியல் பிலீவர் சால்வேஷன் இழக்க மாட்டாங்க. இயேசு ஒரே முறை தான் இறந்தாரு, மறுபடியும் கிராஸ் பண்ண முடியாது. கட்டாய் நானு உங்களோட சால்வேஷன் மீது சந்தேகம் இருந்தா ரோமன்ஸ் 8:38-39 வாசிங்க. கடவுளோட அன்பை யாராலும் பிரிக்க முடியாது. 2 இன்டர்பிரிட்டேஷனும் ஒன்று மட்டும் ஸ்ட்ராங்லி சப்போர்ட் பண்றது. நம்ம சால்வேஷன் ஜீசஸ்ல செக்யூரிட்டியா இருக்கு. ஆனா அது இல்லைன்னு நினைக்கிறவங்க அது ஆபத்தான நிலை. கேன்யூயின் விசுவாசம் பண்ணுங்க, ஏமாறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்கள் விசாரங்களையும் ப்ரேயர் ரிக்வெஸ்டை மென்ஷன் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போதே மேலும் உண்மை சொல்லும் வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.